இன்னைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே மாடி தோட்டத்தில் உள்ள எல்லா செடிகளுக்குமே தண்ணி ஊற்றி விட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாடி தோட்டத்தில் இந்த மனோரஞ்ச பூச்செடியை வாங்கி வச்சேன். கிராஃப்டட் பிளான்ட்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் பூக்களே நினச்சிட்டே இருந்தேன். இப்போ ஒரு 2 மொட்டு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பூத்திருந்த பூக்கள் எல்லாத்தையுமே பூஜைக்காக பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 மாடியிலையுமே எப்பவும் போல பூக்கள் நிறைய தான் இருந்தது. 2 மாடியில் இருக்கிற பூக்களையும் பறிச்சுட்டு கீழே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்காக தான் மாடி தோட்டத்துக்கு வந்தேன். தொட்டிகளில் நிறைய களை செடிகள் அங்கங்கே முளைச்சிருந்தது. இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த களை செடிகளை பிடுங்காம அப்படியே தான் வச்சிருந்தேன். சரி, இன்னைக்கு அந்த களை செடிகள் எல்லாத்தையுமே பிடுங்கி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் காலையில செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றி விட்டாச்சு. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே பிடுங்கி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். இந்த பிடுங்கி போட்ட களை செடிகள், காஞ்ச இலைத்தழைகள் அது எல்லாத்தையுமே நான் வீணாக்க மாட்டேன். எப்பவுமே ஒன்று கம்போஸ்ட் பின்ல போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா ஒரு தேவையில்லாத பக்கெட்ல இது எல்லா இலைத்தழைகளையும் போட்டு விட்டுட்டு அது மேல கொஞ்சமா மண்ணை போட்டு மூடி வச்சிருவேன். கொஞ்ச நாள்லயே அது நல்லா மக்கி வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம செடி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கடைசியா மல்லியை பறிச்சுட்டு கீழே வந்துட்டேன்.